கோடை வெயில் தொடங்கியுள்ள நிலையில் மக்கள் தங்களது அன்றாட பணிகளுக்காக வெயிலில் அலைந்து திரிவது தவிர்க்க முடியாததாகிறது. கோடை வெயிலின் வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக இயற்கை பானங்களை அறிந்து தங்களது உடல் வெப்பமடைவதிலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். கோடை வெயிலால் உடலில் ஏற்படும் உஷ்ணத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். எனவே சாலைகளில் செல்பவர்களுக்கு ஏற்படும் தாகத்தை போக்குவதற்காக ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோடை வெயிலில் அலைந்து வரக்கூடியவர்கள் இளைப்பாறுவதற்காக குளிர்ந்த நீரையே விரும்புவார்கள். மண்பானை நீர் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாதது. முன்னோர்கள் தண்ணீரை சுத்தம் செய்ய கண்டுபிடித்த ஒரே இயந்திரம் மண்பானைதான். சுமார் 100 முதல் 200 ரூபாய் விலையில் கிடைக்கும் களிமண் பானையில் குடிநீரை சில மணி நேரம் ஊற்றி வைத்தால் அந்த தண்ணீரில் உள்ள மாசு அனைத்தையும் அந்த மண்பானை உறிந்துவிடும். மண்பானை தண்ணீர் சிறந்த இயற்கை ஃபில்டர் என்கின்றனர். கடைகளில் விற்கப்படும் மண்பானையை வாங்கி அதில் தண்ணீரை ஊற்றி வைத்தால் அது சில மணி நேரத்தில் இயற்கையாகவே குளிர்ந்த நீராக மாறிவிடுகிறது. அந்த நீரை அருந்தினால் அது உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோடு எந்தவித பக்க விளைவையும் ஏற்படுத்தாது. சளி, இருமல், தொண்டை வறட்சி, ஆஸ்மா போன்ற எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது. உடலுக்கு பலவித நன்மைகளையும் அளிக்கும் என்பதால் மண்பானையை பெரும்பாலானோர் விரும்பி வாங்குகின்றனர். இதற்காக தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள வாழவல்லான், கொட்டாரக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் மண்பானைகள் தயாரிப்பு பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மண்பானை தயாரிப்பில் ஈடுபட்டு வருபவர்கள் இது குறித்து கூறுகையில், முன்னால நம்ம தொழிலுக்கு கொஞ்சம் மவுசு இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ மவுசு இருக்குது, ஆனால் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. நல்லா மவுசு இருக்கிறது. மண்பானைகள் 30 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் பானை ஐட்டங்கள், சட்டி எல்லாம் இருக்குது. ஆறுமணேரி போகுது, தூத்துக்குடி, உடங்குடி, அது மாதிரி பக்கத்தில் நம்ம கூட்டாம்பள்ளி, புதுக்கோட்டை இந்த பக்கத்தில் போகுது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.